ஹாய் கைஸ், வெஜிடபிள் ரைஸ் அண்ட் பிரியாணிக்கெல்லாம் சைட் டிஷ்க்கு வைக்கிற கத்திரிக்காய் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, ஒரு கைப்பொடி வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காயோட ஸ்கின்லாம் நல்லா இந்த கலருக்கு வர வரைக்கும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே கொதித்த பிறகு வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து குட்டி லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் சூப்பர் சைட் டிஷ் கத்திரிக்காய் ரெசிபி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.